எங்கள் குடும்பம் ஊரிலேயே மிகவும் மகிழ்ச்சியான நிறைவான குடும்பமாக இருந்தது. சுற்றியுள்ள மனிதர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு எங்கள் வீட்டில் அன்பிற்கும் நிம்மதிக்கும் என்றுமே பஞ்சம் இருந்ததில்லை. என் அப்பா சுந்தரம் இந்த சிறு நகரத்திலேயே மிகவும் பிரபலமான பெரிய ஜவுளிக்கடையின் உரிமையாளர். ஆண்களுக்கான வேட்டி சட்டை, பெண்களுக்கான பட்டுப்புடவைகள், குழந்தைகளுக்கான ஆடைகள் என எல்லாமே கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய கடை அது. பண்டிகை நாட்களிலும் திருமண முகூர்த்த நாட்களிலும் கடையை பூட்டுவதற்கே நள்ளிரவாகிவிடும். ஊழியர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது சவாலாகவே இருக்கும். மற்ற நாட்களிலும் வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடக்கும். ஆனால் அப்பாவை ஊர் மக்கள் மதித்தது அவருடைய பணத்திற்காக மட்டுமல்ல, அவருடைய நேர்மைக்காகவும் சொல்லுக்காகவும் தான். சுந்தரமண்ணா கடைக்கு போனா கண்ணை மூடிக்கிட்டு துணி எடுக்கலாம், காசுக்கு ஏமாற்ற மாட்டார் என்றுதான் தெருவில் உள்ள ஒவ்வொருவரும் சொல்வார்கள். அத்தனை கடின உழைப்பாளி அவர். தொழிலில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்தால் அப்படியே ஒரு அன்பான குடும்ப தலைவராக மாறி விடுவார். என் அம்மா சாவித்திரி வீட்டை அப்படியே ஒரு கோவில் போல பார்த்து கொள்வார். குடும்பமும் வீட்டின் தூய்மையும் தான் அவருக்கு எல்லாமே. வீட்டின் உண்மையான லட்சுமிகரமும் சந்தோஷமும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழும் அன்பில்தான் இருக்கிறது என்று அடிக்கடி சொல்வார். அவர்கள் இருவருக்கும் நான் ஒரே மகள். என் பெயர் மீரா. ஒரே பெண் என்பதால் செல்லத்திற்கு எந்த குறையும் இல்லை. நான் ஆசைப்படும் எந்த பொருளையும் அப்பா உடனே வாங்கி தந்து விடுவார். அதே நேரத்தில் என்னை அவர்கள் செல்லம் கொடுத்து சீரழித்து விடவில்லை. நல்ல ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் சிறு வயதிலிருந்தே எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவன் வைத்திருக்கும் பணத்தில் இல்லை, அவன் மற்றவர்களிடம் காட்டும் மரியாதையிலும் பண்பிலும் தான் இருக்கிறது. இது அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லும் பாடம். எங்கள் தினசரி வாழ்க்கை மிகவும் சீராக அழகான நதி போல ஓடிக்கொண்டிருந்தது. காலை 6 மணிக்கெல்லாம் வீட்டில் காஃபி வாசனை தூக்கும். அப்பா காலை உணவை முடித்து கொண்டு கடைக்கு கிளம்புவார். அம்மா வீட்டு வேலைகளை செய்வார். நான் பள்ளிக்கு கிளம்புவேன். மாலை 5 மணிக்கு அப்பா கடையிலிருந்து சற்று ஓய்வெடுக்க வீட்டிற்கு வரும்போது நாங்கள் மூவரும் வரவேற்பறையில் அமர்ந்து சூடான தேநீர் அருந்துவோம். அன்று நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை பற்றி பேசுவோம். இரவில் மூவரும் ஒன்றாகவே அமர்ந்து சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எப்போதுமே சிரிப்பொலியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். வாழ்க்கையில் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்ற உணர்வே எனக்கு வந்ததில்லை. அப்போது நான் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். படிப்பில் நான் எப்போதுமே கெட்டிக்காரி. வகுப்பில் முதல் 3 இடங்களுக்குள் வந்து விடுவேன். அதனால் ஆசிரியர்களுக்கு என் மீது தனி பிரியம் உண்டு. யாரிடமும் வீண் சண்டைக்கோ வம்புக்கோ போகாத அமைதியான பெண் நான். பள்ளியில் எனக்கு பல தோழிகள் இருந்தாலும் ரம்யா எனக்கு உயிர் தோழி. 6ஆம் வகுப்பிலிருந்தே நாங்கள் ஒரே பெஞ்சில் தான் உட்காருகிறோம். மதிய உணவு பெட்டியை பகிர்ந்து கொள்வதிலிருந்து வீட்டு பாடம் செய்வது வரை எல்லாமே ஒன்றாகத்தான். ஒரு நாள் நான் பள்ளிக்கு வரவில்லை என்றாலும் மாலையில் 10 தடவையாவது போன் செய்து ஏன் வரல, உடம்புக்கு என்ன என்று விசாரித்து விடுவாள். அவள் வரவில்லை என்றால் எனக்கும் நாள் நகராது. எங்கள் நட்பு பள்ளி முழுவதுமே பிரபலம். அன்றும் வழக்கம் போல ஒரு சாதாரண நாள்தான். காலையில் சீக்கிரமாகவே எழுந்தேன். அம்மா எனக்கு பிடித்த உணவை சமைத்து டிஃபன் பாக்ஸில் கட்டி வைத்தார். தினமும் அப்பா தான் என்னை பைக்கில் கொண்டு போய் பள்ளியில் விடுவார். ஆனால் அன்று காலை, மீரா, கடைக்கு ஒரு முக்கியமான சரக்கு வந்திருக்குமா, நான் சீக்கிரம் போகணும், இன்னைக்கு மட்டும் ஸ்கூல் பஸ்லேயே போய்க்கிறியா என்றார். நான் புன்னகையோடு, அட என்னப்பா நீங்கள் இதுக்கெல்லாம் போய் கேட்பீங்களா, நான் பஸ்லேயே பத்திரமா போய்க்கிறேன், நீங்கள் பயப்படாமல் கடைக்கு போங்க என்றேன். பேக்கை தூக்கி கொண்டு பஸ் ஸ்டாப்பிற்கு ஓடினேன். பள்ளி வழக்கம் போல பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மாணவர்கள் ஓடி ஆடி விளையாடுவதும் வீட்டு பாடம் செய்யாதவர்கள் பயந்து நடுங்குவதுமாக இருந்தார்கள். நான் வகுப்பறைக்குள் நுழைந்து என் இருக்கையில் அமர்ந்தேன். சிறிது நேரத்தில் ரம்யாவும் மூச்சிறைக்க ஓடி வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தாள். ஹே மீரா, இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்குடி, படிச்சியா இல்லையா என்று கவலையோடு கேட்டாள். நான் சிரித்து கொண்டே, நைட்டெல்லாம் முழிச்சு படிச்சேண்டி, பார்ப்போம் என்ன மார்க் வருதுன்னு என்றேன். முதல் பீரியட் ஆங்கிலம், அடுத்தது கணித தேர்வு என அரை நாள் மிக வேகமாக ஓடிவிட்டது. மதிய இடைவேளையின் போது நானும் ரம்யாவும் வழக்கம் போல பள்ளியின் தோட்டத்தில் உள்ள பெரிய மரத்தடி நிழலில் அமர்ந்து டிஃபன் பாக்ஸை திறந்தோம். சாப்பிட்டு கொண்டே ரம்யா, மீரா, அடுத்த மாதம் நம்ம ஸ்கூலில் ஆனுவல் டே வருது தெரியுமா, இந்த தடவை டான்ஸ், பேச்சு போட்டி எல்லாம் வைக்கிறாங்களாம், நீ கண்டிப்பாக பேச்சு போட்டியில் கலந்துக்கணும் என்றாள். ஐயோ, எனக்கு மேடை ஏறினாலே கை கால் எல்லாம் நடுங்குமேடி என்று நான் தயங்கினேன். உன்னால் முடியும் மீரா, உனக்கு நல்ல தன்னம்பிக்கை இருக்கு, நீ பேசினா சூப்பராக இருக்கும் என்று ரம்யா எனக்கு உற்சாகமூட்டினாள்.
இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்து வகுப்பறைக்கு திரும்பினோம். மாலை பள்ளி முடிந்ததும் பஸ்ஸில் ஏறி வீட்டிற்கு வந்தேன். கதவை திறந்த அம்மா வழக்கம் போல புன்னகையோடு, இன்னைக்கு ஸ்கூல் எப்படி செல்லம் போச்சு என்று கேட்டார். சூப்பரா போச்சுமா என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு சென்று சீருடையை மாற்றிவிட்டு சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தேன். அப்போது எனக்கு தெரியாது, இதுவரை எந்த புயலுமே வீசாத என் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்கப் போகிறது என்று. என் அழகான உலகத்தையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த சம்பவம் கதவின் வடிவில் என் வீட்டின் முன்னால் வந்து கொண்டிருந்தது. பள்ளியிலிருந்து திரும்பி வந்து சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு என் அறை கதவை திறந்தபோது வீட்டில் ஏதோ ஒரு மெல்லிய பதற்றம் நிலவுவது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மாலை நேரம் வழக்கமாக இருக்கும் அந்த சந்தோஷமான தேநீர் நேரத்து சிரிப்பொலிகள் அன்று இல்லை. சமையலறையில் அம்மா தேநீர் தயாரித்து கொண்டிருந்தார். அப்பா ஹாலில் நாளிதழை புரட்டி கொண்டிருந்தார். திடீரென்று வீட்டின் பிரதான மரக்கதவு மிகவும் பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. ஏதோ அவசரம் என்பது அந்த தட்டலிலேயே புரிந்தது. அப்பா உடனே நாளிதழை கீழே வைத்துவிட்டு விரைந்து சென்று கதவை திறந்தார். கதவை திறந்த அடுத்த வினாடி வெளியே நின்றிருந்த பெண்மணி ஒருவரை கண்டு அப்பாவின் முகத்தில் பேரதிர்ச்சி. அங்கே நின்று கொண்டிருந்தது வேறு யாரும் இல்லை, என் அத்தை புவனா. அவரை பார்த்தால் அத்தை என்றே அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து போய் நின்றிருந்தார். கலைந்த கூந்தல், கண்ணீரில் கரைந்து போன முகபாவனை, பதற்றத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த உதடுகள். கதவு திறந்ததும் அப்படியே அப்பாவின் காலடியில் விழுந்து கதறி துடிக்கத் தொடங்கினார். அண்ணா, என்னை காப்பாத்துனா, என் புருஷனை காப்பாத்துப்பா. அங்கே உயிர் போகிற போராட்டத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்காராண்ணா. சீக்கிரம் வந்து ஏதாச்சும் பண்ணுனா, இல்லைனா நான் அனாதையாகி விடுவேன் என்று அத்தை கதறிய குரல் வீட்டின் சுவர்களில் எதிரொலித்தது. உண்மையில் அத்தையை பற்றி அம்மா எனக்கு அரிதாகவே சொல்லியிருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு குடும்பத்தின் விருப்பத்திற்கு மாறாக தானாக ஒருவரை விரும்பி திருமணம் செய்து கொண்டவர் அத்தை. அந்த காலத்தில் அப்பாவுக்கு அவர் மீது கடுமையான கோபம் இருந்தது. குடும்ப கௌரவத்தை விட்டுட்டு போயிட்டா என்று சொல்லி அவரோடு பேசுவதையே நிறுத்திவிட்டார். அத்தையும் அப்பாவிற்கு தொந்தரவு தரக்கூடாது என்று இந்த நகரத்தின் இன்னொரு மூலையில் எங்களோடு எந்த தொடர்பும் இல்லாமல் வசித்து வந்தார். ஆனால் அத்தையின் வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போல சுலபமாக அமையவில்லை. அத்தையின் கணவர் ஒரு சாதாரண மனிதர். பெரிய வருமானம் எதுவும் இல்லை. ஏதோ ஒருவாறு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு கொடிய புற்றுநோய் தாக்கியது. ஆரம்பத்தில் ஏதோ சாதாரண நோய் என்று நினைத்து விட்டுவிட போக போக நோய் முற்றிவிட்டது. கையிலிருந்த சிறுக சிறுக சேர்த்த சேமிப்பு அனைத்தும் மருத்துவமனைக்கு கரைந்து போனது. கடைசியில் சரியான மருத்துவ சிகிச்சை செய்யக்கூட பணமில்லாமல் தினமும் வலி தாங்க முடியாமல் அவர் அலறி துடித்து கொண்டிருந்தார். அன்று மாலை அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணத்தின் விளிம்பிற்கு சென்று விட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் கையில் தம்பிடி பைசா இல்லாமல் வேறு வழி ஏதும் தோன்றாமல் அத்தை தன் பழைய கோபங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஒரே நம்பிக்கையாக தன் அண்ணனின் வீட்டு கதவை தட்டி இருந்தார். அத்தையின் இந்த கோலத்தையும் கண்ணீரையும் பார்த்த அப்பாவிற்கு பழைய கோபம், வருத்தம் எல்லாமே ஒரே கணத்தில் பனியாக உருகி மறைந்து போனது. கோபம் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் உடன் பிறந்த இரத்த பாசம் அல்லவா. அதுவும் அப்பாவுக்கு அவர் ஒரே தங்கை. அப்பா ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. அத்தையின் தோள்களை பிடித்து தூக்கி, புவனா, முதல்ல அழுகையை நிறுத்து, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா என்று தேற்றினார். அதற்குள் சமையலறையிலிருந்து வந்த அம்மா அத்தையை கண்டு அதிர்ச்சியோடு நின்றார். ஆனால் அப்பா அம்மாவிடம் எதையும் விளக்க நேரம் ஒதுக்கவில்லை. சாவித்ரி, நான் கார் சாவியை எடுத்துட்டு வரேன், புவனா வீட்டுக்கு உடனே போகணும் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு விரைந்து சென்று கார் சாவியையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்து கொண்டு வந்தார். அத்தையின் கையை பிடித்து அழைத்து கொண்டு காரை நோக்கி ஓடினார் அப்பா. நானும் அம்மாவும் வாசலிலேயே திகைத்து போய் நின்றிருந்தோம். கார் அதிவேகமாக புறப்பட்டு சென்றபோது என் மனதில் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தின் நிழல் படர்வது போல் இருந்தது. அந்த மாலையோடு எங்கள் வீட்டின் நிம்மதியான நாட்கள் விடைபெறத் தொடங்கின என்பதை நாங்கள் அப்போது அறிந்திருக்கவில்லை. அப்பாவும் அத்தையும் அவசர அவசரமாக காரில் புறப்பட்டு சென்ற பிறகு வீட்டில் நானும் அம்மாவும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தோம். அம்மாவின் முகத்தில் ஒரு விதமான தயக்கமும் கலக்கமும் படர்ந்திருந்தது. அத்தை திடீரென வந்ததும் அப்பா பழைய கசப்புகளை மறந்து பதறி அடித்து கொண்டு ஓடியதும் அம்மாவுக்கு முழுமையாக பிடிக்கவில்லை என்பதை அவருடைய அமைதியே உணர்த்தியது. மறுபுறம் அத்தையின் வீட்டிற்கு விரைந்த அப்பாவுக்கு அங்கே காத்திருந்தது ஒரு கொடூரமான காட்சி. அத்தையின் கணவர் கட்டிலில்
சூழலில் மூச்சு திணறி நினைவிழந்த நிலையில் கிடந்தார். உடம்பில் சதைப்பற்றே இல்லாமல் வெறும் எலும்பும் தோலுமாக அவர் மாறியிருந்த கோலத்தை பார்த்ததும் அப்பாவின் நெஞ்சம் பதறியது. அப்பா கணமும் தாமதிக்காமல் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு அவரை தூக்கி தன் காரில் பின் சீட்டில் படுக்க வைத்தார். அத்தையும் அழுது கொண்டே காரில் ஏறிக்கொள்ள காரை நகரத்தின் பெரிய தனியார் மருத்துவமனையை நோக்கி அதிவேகமாக செலுத்தினார் அப்பா. ஆனால் விதி வேறு விதமாக கணக்கு போட்டிருந்தது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவிற்குள் அவரை கொண்டு சென்று பரிசோதித்த மருத்துவர்கள் சில நிமிடங்களிலேயே பரிதாபமாக தலையசைத்தபடி வெளியே வந்தார்கள். மன்னிச்சிடுங்க, இவரை மருத்துவமனைக்கு கொண்டு வர வழியிலேயே அவர் உயிர் பிரிஞ்சிடுச்சு. நோய் முற்றி போன நிலையில ரொம்ப காலம் கடந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியல என்று கூறிவிட்டு நகர்ந்தனர். மருத்துவரின் வார்த்தைகள் அத்தையின் தலையில் இடி போல இறங்கின. ஐயோ, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே என்று கதறியபடி தன் கணவரின் உடலின் மீது விழுந்து அத்தை அலறிய அலறல் அந்த மருத்துவமனையின் நீண்ட நடைபாதை எங்கும் எதிரொலித்தது. அந்த சோகமான சூழலில் அவசர சிகிச்சை பிரிவின் ஒரு மூலையில் ஒரு சிறிய பெண் குழந்தை பயந்து நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் தியா, அத்தையின் 12 வயது மகள். தன் தந்தை இனி எழவே மாட்டார் என்பதும் தாய் கதறி அழுவதும் பார்த்து மிரண்டு போய் கண்களில் நீர் வழிய கைகளை இறுக கட்டியபடி நின்றிருந்தாள். உலகமே இடிந்து விழுந்த அந்த கணத்தில் அந்த சிறுமிக்கு என்ன நடக்கிறது என்று கூட முழுமையாக புரியவில்லை. அங்கே இறுதி சடங்குகளை செய்வதற்கோ அத்தையை தேற்றுவதற்கோ வேறு உறவினர்கள் என்று யாருமே இல்லை. அத்தையின் கணவர் வீட்டார் ஏற்கனவே இவர்களை ஒதுக்கிவிட்டிருந்தனர். இந்த சூழலில் தன் தங்கையையும் அத்தை மகளையும் திக்கற்றவர்களாக விட்டுவிட அப்பாவின் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. அத்தனை காரியங்களையும் ஒரு தமையனாக அப்பாவே முன்னின்று நடத்தினார். தேவையான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டு மயானத்தில் இறுதி சடங்குகளை தன் கரங்களாலேயே செய்து முடித்தார். அனைத்து காரியங்களும் முடிந்து அத்தையின் வாடகை வீட்டிற்கு திரும்பிய போது இரவு வெகு நேரமாகி இருந்தது. வீடே இருண்டு சுவர்களில் சோகம் அப்பி கிடந்தது. அத்தை இன்னும் அழுகையை நிறுத்த முடியாமல் விம்மிக் கொண்டிருந்தார். தியா தன் தாயின் முந்தானையை பிடித்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்பா அத்தையின் அறையே சென்று அமர்ந்து, புவனா, நடந்தது நடந்துடுச்சு. இனிமேல் நீயும் பாப்பாவும் இந்த தனி வீட்டில் இருக்கக்கூடாது. பெண் பிள்ளையை வச்சுக்கிட்டு நீ தனியா போராட முடியாது. துணியை சுருட்டிக்கிட்டு உடனே என் வீட்டுக்கு கிளம்பு என்றார் உறுதியான குரலில். அத்தை கண்ணீரை துடைத்தபடி, வேண்டாம் அண்ணா, ஏற்கனவே உங்க மனசை நோகடிச்சிட்டு தான் நான் வீட்டை விட்டு போனேன். இப்போ வந்து உங்க தலையில பாரமா விழ நான் விரும்பல. நாங்கள் ஏதோ ஒரு கதியா பொழைச்சிக்கிறோம் என்று மறுத்தார். ஆனால் அப்பா கேட்கவில்லை. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சியும் அவ மகளும் அனாதையா நிற்கிறதை நான் பார்க்க மாட்டேன். இது என் உத்தரவு, கிளம்பு என்று உரிமையோடும் அதிகாரத்தோடும் கூறி இருவரையும் காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போது நள்ளிரவை தாண்டி இருந்தது. கதவை திறந்த அம்மா அப்பாவுக்கு பின்னால் கையறு நிலையில் நின்ற அத்தையும் தியாவையும் பார்த்ததும் அப்படியே உறைந்து போனார். அப்பா அம்மாவிடம் சென்று, சாவித்திரி, புவனாவுக்கும் பாப்பாவுக்கும் மேலே இருக்கிற அறையை சரி பண்ணி கொடு. இனிமேல் அவங்க நம்ம கூடத்தான் இருக்க போறாங்க என்று தீர்க்கமாக சொன்னார். அப்பாவின் முடிவை எதிர்த்து பேசும் தைரியம் அம்மாவுக்கு அப்போது இல்லை. சரிங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு மேல் அறைக்கு சென்றாரே தவிர அம்மாவின் முகத்தில் அப்பட்டமான வெறுப்பும் கசப்பும் தாண்டவமாடின. வராத மூதேவிகளெல்லாம் வீட்டிற்குள் வந்துவிட்டன என்ற அம்மாவின் மன ஓட்டம் அவருடைய கூர்மையான பார்வையிலேயே வெளிப்பட்டது. ஆனால் அப்பா இதையெல்லாம் கவனிக்கவில்லை. தாயையும் தந்தையையும் இழந்து நிற்கும் அந்த இரு உயிர்களுக்கு தஞ்சம் கொடுத்துவிட்ட நிறைவில் இருந்தார். அன்றைய இரவு எங்கள் வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டன. ஆனால் அம்மாவின் இதே கதவுகள் அத்தைக்கும் தியாவுக்கும் எதிராக மிக பலமாக பூட்டப்பட்டன. நாட்கள் நகர நகர எங்கள் வீட்டின் சுவர்களுக்குள் ஒரு விதமான மௌனமான போர்க்களம் உருவாகத் தொடங்கியது. அத்தையும் தியாவும் வீட்டிற்கு வந்து சில வாரங்களிலேயே அம்மாவின் மனதில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபமும் வெறுப்பும் மெல்ல மெல்ல சுடு சொற்களாக வெளியே வரத் தொடங்கின. தன் குடும்பத்தில் புது நபர்கள் வந்து வாழ்கிறார்கள் என்பதை விட அவர்கள் தன் கணவரின் உழைப்பில் வாழும் பாரங்கள் என்ற எண்ணமே அம்மாவின் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. அத்தை தன் நிலைமையை உணர்ந்தே இருந்தார். அண்ணன் வீட்டில் நாம் சும்மா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தினமும் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். வீட்டை பெருக்குவது, துடைப்பது, பாத்திரங்களை கழுவுவது, வாசலில் கோலமிடுவது என அத்தனை வேலைகளையும் சலிப்பில்லாமல் செய்வார். காலை உணவும் மதிய சமையலும் கூட அத்தையின்
கரங்களினாலேயே தயாராகின. சமையலறையில் அவர் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் எவ்வளவுதான் உழைத்தாலும் அம்மாவின் மனதை குளிர வைக்க முடியவில்லை. அம்மா ஏதேனும் ஒரு சாக்கை தேடி கண்டுபிடித்து அத்தையை சுட்டெரிக்கும் வார்த்தைகளால் காயப்படுத்தி கொண்டே இருந்தார். என்னடி புவனா, காய்கறியில இவ்வளவு காரத்தை அள்ளி போட்டிருக்க? அண்ணன் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தானேன்னு நினப்போ எண்ணெய் புட்டியை ஒரே நாளில் காலி பண்ணி வச்சிருக்க என்றும் வீட்டை துடைச்ச லட்சணத்தை பாரு. அங்கங்க தூசி அப்படியே கிடக்கு. சும்மா சோறு தின்னக்கூடாதுன்னு தான் வேலையை பார்க்க சொன்னா அதையும் அரைகுறையா பண்றது என்றும் அம்மா அடைமலை போல ஏச்சு பேச்சுக்களை பொழிவார். அத்தை இதெல்லாம் கேட்டுக்கொண்டு தலை குனிந்தபடி அமைதியாக கண்ணீர் வடிப்பார். அண்ணன் சுந்தரத்திடம் இதை போய் சொன்னால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டையும் குழப்பமும் வரும் என்று நினைத்து தன் உதடுகளை இறுக மூடிக்கொண்டு அத்தனை அவமானங்களையும் தன் மனதிற்குள்ளேயே புதைத்து கொண்டார். மறுபுறம் அத்தையின் மகள் தியா மிகவும் அமைதியான, அதே சமயம் படிப்பில் மிகுந்த சுட்டி பெண். அவளுக்கு புத்தகம் வாசிப்பதும் படிப்பதும் தான் உலகம். தன் தந்தை சரியான சிகிச்சையின்றி பணமில்லாமல் தவித்து இறந்ததை அவள் தன் பிஞ்சு மனதால் ஆழமாக பதிவு செய்திருந்தாள். நான் பெரியவளானதும் கண்டிப்பா ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் மீரா அக்கா. நம்ம கிட்ட காசு இல்லாம வர ஏழை மக்களுக்கு இலவசமா வைத்தியம் பார்க்கணும். அப்பா தான் இறந்துட்டாரு, இனி வேற யாரோட அப்பாவும் பணம் இல்லாம சாகக்கூடாது என்று என்னிடம் அடிக்கடி கண்களில் ஒருவித லட்சிய ஒளியோடு சொல்வாள். அவளுடைய பள்ளி பருவத்தில் அவள் வகுப்பில் எப்போதுமே முதலிடம் பிடிப்பாள். ஆசிரியர்கள் அனைவரும் அவளுடைய திறமையை பாராட்டுவார்கள். ஆனால் தியாவின் இந்த வளர்ச்சியும் படிப்பும் அம்மாவிற்கு துளி கூட பிடிக்கவில்லை. தியாவிற்கு புத்தகம் வாங்கி தருவதும் பள்ளி சீருடை தைப்பதும் தேவையற்ற செலவு என்று அம்மா கருதினார். ஒரு நாள் மாலை அப்பா கடையில் இருந்த நேரம் பார்த்து அம்மா தன் முடிவை அறிவித்தார். அத்தை தன் அறையில் துணிகளை மடித்து கொண்டிருந்த போது அம்மா அங்கே சென்று நின்றார். ஏய் புவனா, இனிமே இவ ஸ்கூலுக்கு போக தேவையில்லை. இவ படித்து கிழிக்க போகிற பட்டமும் இல்லை, அதை வச்சு சம்பாதிக்க போகிறதும் இல்லை. இவளுக்கு படிப்பு செலவு பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட பணமும் இல்லை. இனிமே இவள் வீட்டு வேலையை கற்றுக்கட்டும். பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டா நாளைக்கு ஏதோ ஒரு குடும்பத்தில் போய் பொழைச்சிப்பா. நாளைக்கே இவ பேரை ஸ்கூலில் இருந்து தூக்கிடு என்று கட்டளையிடும் தொனியில் கூறினார் அம்மா. அதை பதறி அடித்து கொண்டு அம்மாவின் கால்களில் விழாத குறையாக கெஞ்சினார். அண்ணி, அப்படி சொல்லாதீங்க அண்ணி. தியா ரொம்ப நல்லா படிப்பா. அவள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. அவள் படிப்பை மட்டும் நிறுத்தாதீங்க. வேணும்னா அவள் செலவுக்கு நாங்களே ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிறோம் அண்ணி என்று கதறினார். நோகாமல் சோறு தின்னுக்கிட்டு பேச்சு மட்டும் குறையலை. வீட்டில் ஏற்கனவே 2 பேருக்கு செலவு பண்ணுறதே அதிகம். இதில் மேலே படிப்பு வேற கேட்குதோ என்று இரக்கமில்லாமல் கத்தினார் அம்மா. இந்த உரையாடலை கேட்டு ஓடி வந்த தியா நிலைமையை அறிந்து உறைந்து போனாள். தன் கனவுகள் அனைத்தும் ஒரே கணத்தில் தகர்ந்து போவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் பள்ளி புத்தகங்களை மார்போடு இறுக கட்டி அணைத்து கொண்டு அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து விம்மி விம்மி அழுதாள். அவளுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவளது லட்சியத்தின் மீதும் எதிர்காலத்தின் மீதும் விழுந்த இடியாக இருந்தது. அந்த பிஞ்சு மனதின் கதறலை கண்டு எனக்குள்ளும் ஏதோ ஒரு மூலையில் வலித்தது. இரவில் அப்பா கடை முடிந்து வந்ததும் தியாவின் பள்ளி படிப்பு நிறுத்தப்பட்ட விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. அப்பா கோபப்பட்டு அம்மாவிடம் கேட்க முயன்றபோது அம்மா மிக சாமர்த்தியமாக ஒரு பொய்யை சொன்னார். என்னங்க, இப்போதான் கடையில் சரக்கு எடுக்க நிறைய கடன் இருக்குன்னு சொன்னீங்க. வீட்டு செலவும் கூடிக்கிட்டே போகுது. இப்போ 2 பேரோட பள்ளி செலவையும் ஒரே நேரத்தில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். வீட்டில் செலவை குறைச்சாதானே நாளைக்கு நம்ம மீரா கல்யாணத்துக்கு சேமிக்க முடியும். அதான் புவனா கிட்ட சொல்லி தியாவை கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க சொன்னேன் என்று சமாளித்தார். அப்பாவும் வியாபார சிக்கல்களிலும் கடை வேலைகளிலும் தீவிரமாக மூழ்கி இருந்ததால் வீட்டின் உள்ளே நடக்கும் இந்த நுட்பமான கொடுமைகளையும் அத்தையின் கண்ணீரையும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையிலேயே அவர் இருந்தார். ஆனால் உண்மை அதுவல்ல. அத்தையும் தியாவும் தங்கள் அனைத்து வழிகளையும் துயரங்களையும் இதயத்தின் ஆழத்தில் ஒளித்து கொண்டு அந்த வீட்டில் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களை நோக்கி வீசப்போகும் அடுத்த பெரிய புயலை பற்றி அறியாமல் நாட்கள் வழக்கம் போல் கடந்து கொண்டிருந்தன. அத்தையும் தியாவும் வீட்டின் நிழல் போல அமைதியாக தங்கள் கடமைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அன்று மாலையும் எங்கள் வீட்டில் வழக்கமான சூழல்தான் நிலவியது. அப்பா கடையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருந்ததால் அம்மா வரவேற்பறையில் அமர்ந்து காத்திருந்தார். அத்தை சமையலறையில் அப்பாவுக்கு பிடித்தமான சூடான தேநீரையும் பலகாரத்தையும் தயார் செய்து கொண்டிருந்தார். தியா ஒரு மூலையில் அமர்ந்து வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி கொடுத்து கொண்டிருந்தாள். மணி 6:30 தாண்டியது. வழக்கமாக 6 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்துவிடும் அப்பா
அன்று இன்னமும் வரவில்லை. என்ன இன்னைக்கு கடை வேலை அதிகமாக இருக்குமோ என்று அம்மா முணுமுணுத்தபடி வாசலை பார்த்து கொண்டிருந்தார். சரியாக 7:30 மணிக்கு அம்மாவின் தொலைபேசி உரக்க சத்தமிட்டது. அப்பா தான் அழைக்கிறார் என்று நினைத்து அம்மா புன்னகையோடு போனை எடுத்து, என்னங்க வர இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகுது என்று கேட்டார். ஆனால் மறுமுனையில் பேசியது அப்பாவின் குரல் அல்ல, ஒரு அந்நியனின் பதற்றமான குரல் கேட்டது. மேடம், நீங்கள் இந்த ஃபோனோட உரிமையாளரோட மனைவியா? சீக்கிரம் மெயின் ரோட்டில் இருக்கிற பெரிய தனியார் மருத்துவமனைக்கு வாங்க. உங்கள் கணவரோட கார் ஒரு லாரி மேலே மோதி பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிருச்சு. தலையிலையும் உடம்புலையும் பலத்த காயம், ரத்தம் அதிகமாக போயிட்டு இருக்கு. நாங்கள் தான் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உடனே கிளம்பி வாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அம்மாவின் கையில் இருந்த ஃபோன் நழுவி கீழே விழுந்தது. அம்மாவின் முகம் அப்படியே வெளுத்து போய் அலறி துடித்து அழத் தொடங்கினார். ஐயோ, என் புருஷனுக்கு ஏதோ ஆகிடுச்சாம்டி மீரா என்று அம்மா அலறிய அலறல் கேட்டு சமையல் அறையிலிருந்து அத்தையும் தியாவும் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார்கள். நிலைமையை உணர்ந்த அத்தை அம்மாவை தேற்றி, அண்ணி உடனே அழாதீங்க, முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம் வாங்க என்று கூறி அம்மாவையும் என்னையும் தாங்கி பிடித்து கொண்டு உடனே ஒரு ஆட்டோவை பிடித்து மருத்துவமனைக்கு விரைந்தார். மருத்துவமனை வளாகத்திற்குள் நாங்கள் காலடி எடுத்து வைத்தபோது என் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. அவசர சிகிச்சை பிரிவின் வெளியே அப்பாவின் சட்டை இரத்த கரையோடு ஒரு பையில் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்ததும் எனக்கு தலை சுற்றியது. நாங்கள் கதறிக்கொண்டே உள்ளே செல்ல முயன்றபோது செவிலியர்கள் எங்களை தடுத்து நிறுத்தினார்கள். கண்ணாடி வழியே பார்த்தபோது அப்பாவின் தலையிலும் உடம்பிலும் பஞ்சுகளும் துணிகளும் சுற்றப்பட்டு சொட்டு சொட்டாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மருத்துவர்கள் அவரை சுற்றி நின்று தீவிர சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் தலைமை மருத்துவர் முகத்தில் மிகுந்த கவலையோடு வெளியே வந்தார். அம்மா ஓடிப்போய் அவருடைய கைகளை பிடித்து கொண்டு, டாக்டர், என் புருஷனை காப்பாத்துங்க, அவர் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது என்று கதறினார். மருத்துவர் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, அம்மா, அவருக்கு உடம்புல நிறைய இடங்கள்ல காயம் இருக்கு. அதைவிட முக்கியமாக தலையில் அடிபட்டு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறிடுச்சு. அவரோட உயிரை காப்பாற்றணும்னா அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே 4 யூனிட் ரத்தம் ஏற்றணும். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்றார். என்ன டாக்டர் பிரச்சனை? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, இரத்தத்துக்கு எவ்வளவு பணமானாலும் தரோம் என்றார் அம்மா பதற்றத்துடன். இது பண பிரச்சனை இல்லை அம்மா, உங்கள் கணவரோட இரத்த வகை ஓ நெகட்டிவ் போன்ற மிக மிக அரிதான வகை. இந்த மாதிரி ரத்தம் 1000ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும். எங்கள் பிளட் பேங்க்கில் இந்த ரத்தம் கையிருப்பில் இல்லை என்று மருத்துவர் குண்டை தூக்கி போட்டார். அந்த வார்த்தையை கேட்டதும் எங்கள் கால்களுக்கு கீழே பூமி நழுவுவது போல் இருந்தது. டாக்டர், என் ரத்தத்தை எடுத்துக்கோங்க, என் பொண்ணு ரத்தத்தை எடுத்துக்கோங்க என்று அம்மா கதறினார். முதல்ல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோட பிளட் குரூப்பையும் டெஸ்ட் பண்ணுவோம் வாங்க என்று மருத்துவர் எங்களை அழைத்து சென்றார். அம்மா, நான், அத்தை, தியா என அனைவரின் இரத்த மாதிரிகளும் உடனடியாக பரிசோதிக்கப்பட்டன. ஆனால் விதியின் சதியோ என்னவோ எங்கள் யாருடைய இரத்த வகையும் அப்பாவுக்கு பொருந்தவில்லை. நேரம் மணிக்கூண்டின் முள் போல வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அப்பாவின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. அப்பாவுக்கு தெரிந்த நண்பர்கள், வியாபார பங்காளிகள், நகரத்தில் உள்ள அனைத்து சமூக சேவை அமைப்புகள், பெரிய பிளட் பேங்குகள் என ஒவ்வொரு இடத்திற்கும் நாங்களும் அத்தையும் போன் செய்து அழுது கெஞ்சினோம். ஐயா, சுந்தரம் அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த இரத்த வகை யாருக்காவது இருந்தால் உடனே ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லுங்க என்று அத்தை தனக்கு தெரிந்த இடங்களிலெல்லாம் ஃபோன் செய்து கதறினார். ஆனால் செல்பேசியில் கேட்கும் ஒவ்வொரு பதிலும் எங்களை ஏமாற்றத்திலேயே தள்ளியது. அந்த குரூப் ரத்தம் இப்போதைக்கு இல்லைங்கம்மா என்ற வார்த்தையே மீண்டும் மீண்டும் கேட்டது. அப்பாவின் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாய் பிரிந்து கொண்டிருப்பதை உணர முடிந்தது. அரிய வகை இரத்தம் கிடைக்காமல் மருத்துவமனை நடைபாதையில் நாங்கள் அனைவரும் திக்கற்று கையறு நிலையில் கண்ணீரோடு நின்றிருந்தோம். வீட்டின் பிரதான தூணாக விளங்கிய அப்பா மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார். நிமிடங்கள் மணிக்கூண்டில் கரைந்து கொண்டிருந்தன. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த கடிகாரத்தின் ஒவ்வொரு நொடிகளின் சத்தமும் என் இதய துடிப்பை போலவே சீரற்றதாக ஒலித்து கொண்டிருந்தது. அப்பாவுக்கான அரிதான இரத்தத்தை தேடி நாங்கள் தொடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்தன. தெரிந்தவர்கள், இரத்த வங்கிகள், கொடையாளர்கள் என அனைவரும் எங்களிடம் அந்த இரத்த வகை கையிருப்பில் இல்லை என்ற பதிலையே மீண்டும் மீண்டும் கூறினர். நேரம் நள்ளிரவை தாண்டி கொண்டிருந்தது. அவசர சிகிச்சை பிரிவின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. மருத்துவர் முகத்தில் பெரும் துயரத்தோடும் கனத்த அமைதியோடும் வெளியே வந்தார். அம்மாவும் அத்தையும் ஓடி சென்று மருத்துவரின் கைகளை பிடித்து கொண்டனர். அம்மா நடுங்கும் குரலில்,
டாக்டர், பிளட் கிடைச்சிடும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டு வந்துடுவாங்க, என் புருஷனை காப்பாத்திடுங்க என்று கதறினார். மருத்துவர் மெதுவாக தன் முகக்கவசத்தை கழற்றி தலையை குனிந்தபடி தாழ்ந்த குரலில் சொன்னார். மன்னிச்சிடுங்கள் அம்மா, நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா முயற்சிகளையும் செஞ்சோம். ஆனால் உடம்புல இருந்து அதிகமான இரத்தம் வெளியேறினதாலையும் நேரத்துக்கு சரியான இரத்தம் கிடைக்காததாலையும் அவரை காப்பாற்ற முடியலை. உங்கள் கணவர் சுந்தரம் உயிர் பிரிஞ்சிடுச்சு. அந்த வார்த்தைகள் காற்றில் மிதந்து வந்து என் காதுகளில் விழுந்த கணம் எனக்கு உலகமே உறைந்து போனது போல் இருந்தது. அம்மா உறக்க அலறியபடி அப்படியே தரையில் சுருண்டு விழுந்து மயங்கினார். அத்தை தன் நெஞ்சில் கை வைத்து கொண்டு அண்ணா என்று அலறிய அலறல் அந்த நீண்ட மருத்துவமனை நடைபாதை எங்கும் எதிரொலித்து அடங்கியது. தியா என் கைகளை இறுக பற்றி கொண்டு விம்மி விம்மி அழுதாள். என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வலிய கால்கள் தளர்ந்து நான் அங்கேயே அமர்ந்து விட்டேன். எங்கள் வீட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பாக வலிமையான தூணாக விளங்கிய அப்பா எங்களை எப்போதும் இல்லாத அனாதைகளாக விட்டுவிட்டு விண்ணுலகத்திற்கு சென்று விட்டார். தேவையான சான்றிதழ்களையும் நடைமுறைகளையும் முடித்து அப்பாவின் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்தோம். நேற்று வரை சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக இருந்த அந்த பெரிய வீடு அன்று அப்பாவின் உயிரற்ற உடலை சுமந்து கொண்டு மயான அமைதியில் மூழ்கி கிடந்தது. உறவினர்களும் ஊர் மக்களும் திரண்டு வந்து அப்பாவிற்கு அஞ்சலி செலுத்தினர். சுந்தரா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இந்த ஊர்ல இனி பார்க்க முடியாது என்று அனைவரும் கண்ணீர் வடித்தனர். மாலையில் அப்பாவின் இறுதி சடங்குகள் முடிந்து அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். வீடு முற்றிலும் காலியாகி அடர்ந்த நிழலும் சோகமும் மட்டுமே எஞ்சி இருந்தது. அப்பாவின் நாற்காலி காலியாக கிடந்தது. அவர் பயன்படுத்திய பொருட்கள் அப்படியே இருந்தன. ஆனால் அவற்றை உரிமையோடு பயன்படுத்திய அந்த மனிதர் இனி இல்லை என்பதை என் மனதால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. துக்கத்தின் பாரத்தால் உடைந்திருக்க வேண்டிய அம்மாவின் மனதிற்குள் சோகத்தை விடவும் கொடூரமான கோபமும் வெறுப்பும் வேகமாக கனன்று எரிய தொடங்கியது. தன் கணவரின் இழப்பிற்கு யாராவது ஒருவரை குற்றம் சொல்ல அம்மாவின் மனம் ஏங்கியது. அந்த பழி முழுவதும் இயல்பாகவே அத்தையின் மீது திரும்பியது. இரவு நேரம் வரவேற்பறையில் அப்பாவின் புகைப்படத்திற்கு முன்னால் மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. அத்தை அழுது அழுது ஓய்ந்து சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். தியா அத்தையின் மடியில் தலை வைத்து தூங்க முயன்று கொண்டிருந்தாள். திடீரென அம்மா எழுந்து வந்து அத்தையின் முன்னால் நின்றார். அம்மாவின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. ஏய் மூதேவி! அம்மா கத்திய சத்தம் வீட்டின் சுவர்களில் எதிரொலித்தது. அத்தை அதிர்ச்சியோடு நிமிர்ந்து பார்த்தார். சந்தோஷமா இருக்கியாடி இப்போ? நீ என் வீட்டுப்படி மிதிச்ச அந்த பாவி நேரம் தாண்டி நல்லா இருந்த என் புருஷன் பிணமா போனாரு. வந்த உடனே உன் புருஷனை தின்னு தீர்த்த. அப்புறம் அண்ணன்காரன் தயவுல வாழலாம்னு இங்கே வந்தியா? இப்போ என் புருஷனையும் பழி வாங்கிட்டியேடி என்று அம்மா இரக்கமில்லாமல் கத்தினார். அத்தை நடுங்கும் கரங்களை கூப்பி அண்ணி அப்படி சொல்லாதீங்க அண்ணி, அண்ணன் எனக்கு உயிர் அண்ணி என்று கதறினார். வாயை மூடிடி சனியனே என்று கத்திய அம்மா, நீ இந்த வீட்டுக்குள்ள கால் வச்ச நாள்ல இருந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சா? நீயும் உன் மகளும் காலடி எடுத்து வச்ச நேரம்தான் என் குடும்பத்தின் சொர்க்கமே அழிஞ்சு போச்சு. காலகாலத்துக்கும் என் குடும்பத்தை நாசம் பண்ணவே வந்திருக்கீங்க என்று சுடு சொற்களை கொட்டினார். தியா பயந்து போய் தன் தாயை இறுக கட்டியணைத்து கொண்டாள். அத்தை தன் வாயை பொத்திக்கொண்டு வார்த்தைகளின் வலியை தாங்க முடியாமல் விம்மி அழுதார். அப்பா இருந்த வரைக்கும் தன் தங்கைக்கு கொடுத்த பாதுகாப்பும் ஆதரவும் அவர் மறைந்த ஒரே நாளில் காற்றில் கரைந்து போயின. அன்றைய இரவிலிருந்து எங்கள் வீடு ஒரு வீடாக இல்லை. அத்தைக்கும் தியாவுக்கும் அது ஒரு நரகத்தின் நுழைவாயிலாக மாறத் தொடங்கியது. அப்பாவின் மறைவுக்கு பிறகு எங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சோகமும் ஒருவிதமான வரட்டுத்தனமும் குடியேறிவிட்டன. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் நகர்ந்தன. அப்பாவின் நினைவுகள் என்னை ஆழமான வேதனையில் தள்ளியிருக்க, அம்மாவின் இதயமோ நாளுக்கு நாள் மென்மையை இழந்து இரும்பை போல கடினமாக மாறிக்கொண்டிருந்தது. கணவனை இழந்த ஆறாத துயரம், உடன் பிறந்த அண்ணனையும் இழந்துவிட்டோம் என்ற நெஞ்சை பிளக்கும் வேதனை, இதையெல்லாம் விட மேலாக அம்மா தினமும் கொட்டி தீர்த்த கொடூரமான சுடு சொற்கள், இவை அனைத்துமே அத்தை புவனாவின் உடலையும் மனதையும் முற்றிலுமாக சிதைத்துவிட்டன. அவர் மெல்ல மெல்ல நோயின் பிடிக்குள் விழத் தொடங்கினார். ஆரம்பத்தில் சாதாரண இருமலாக தொடங்கியது. போக போக நெஞ்சை பிளக்கும் கடுமையான இருமலாக மாறியது. இடைவிடாத காய்ச்சல், பசியின்மை, நாளுக்கு நாள் உடல் எடை குறைந்து எலும்பும் தோலுமாக மாறும் கோலம். அத்தையால் இனி நிமிர்ந்து நிற்கக்கூட முடியவில்லை. நிலைமை கைமீறி போகவே பக்கத்து வீட்டுக்காரர்களின் உதவியோடு அத்தையை அருகிலிருந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம்.
பரிசோதனையின் முடிவில் மருத்துவர் சொன்ன செய்தி பேரதிர்ச்சியாக இருந்தது. அத்தைக்கு கடுமையான காசநோய் தாக்கி இருந்தது. வீட்டிற்கு வந்ததும் அம்மா ஆடிய தாண்டவம் சொல்லி மாளாது. ஏற்கனவே என் புருஷனை தின்னு தீர்த்த மூதேவி இப்போ தொத்து நோயோட வந்து என் வீட்டில் உட்கார்ந்திருக்கீங்களா? என் பொண்ணுக்கும் எனக்கும் நோய் வந்தா யார் பொறுப்பு என்று கத்தினார். உடனே வீட்டின் பின்பக்கம் சமையலறைக்கு அருகில் இருந்த பொருட்கள் போடும் ஒரு இருட்டான சின்னஞ்சிறிய அறையை காட்டி அத்தையே அங்கே போய் முடங்க சொன்னார். அதோடு நிறுத்தாமல் மருத்துவர் கொடுத்த மருந்து சீட்டை காட்டி தியா பணம் கேட்டபோது அம்மா முகத்தில் அடித்தார் போல மறுத்துவிட்டார். உங்க அப்பன் என்ன எனக்கு பெரிய சொத்தையா எழுதி வச்சுட்டு போனான்? உனக்கு மருந்து வாங்கி கொடுக்க என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை என்று விரட்டி அடித்தார். 12 வயதே நிரம்பிய தியா தன் தாயை காப்பாற்ற படாத பாடுபட்டாள். தெருவில் உள்ள சில இரக்கமுள்ள மனிதர்களிடம் கையேந்தி கெஞ்சி கூத்தாடி கடன் வாங்கி தன் தாய்க்கு சில மாத்திரைகளை வாங்கி வந்தாள். தியாவே தன் தாய்க்கு பணிவிடை செய்தாள். கஞ்சி காய்ச்சி ஊட்டினாள். இரவெல்லாம் தாயின் கால்களை பிடித்து விட்டபடி அழுதாள். ஆனால் சரியான சத்தான உணவும் முழுமையான மருத்துவ சிகிச்சையும் இல்லாததால் அத்தையின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்தது. அன்று ஒரு நாள் அதிகாலை வீடே அமைதியில் ஆழ்ந்திருந்த நேரம் திடீரென்று வீட்டின் பின்பக்க அறையிலிருந்து தியாவின் நெஞ்சை பிளக்கும் அலறல் சத்தம் கேட்டது. அம்மா அம்மா, கண்ணை திறந்து பாருங்கம்மா, என்னை விட்டுட்டு போகாதம்மா. நான் பதறி அடித்து கொண்டு ஓடினேன். அம்மாவும் பின்னாலேயே வந்தார். அந்த சிறிய அறையின் தரையில் அத்தை அசைவற்று படுத்து கிடந்தார். அவருடைய கண்கள் அரைகுறையாக திறந்திருக்க மூச்சு முற்றிலும் நின்று போயிருந்தது. தியா தன் தாயின் மார்பில் தலை வைத்து அவரை ஆட்டி ஆட்டி அலறி அழுது கொண்டிருந்தாள். அம்மா, எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லைம்மா. நீயும் போயிட்டா நான் எங்கே போவேன்? அம்மா, தயவு செஞ்சு எழுந்திருமா என்று அந்த சிறுமி கதறிய கதறல் கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது. ஆனால் அம்மாவின் முகத்தில் துளி கூட இரக்கத்தின் நிழல் கூட படியவில்லை. தன் சொந்த நாத்தனார் இறந்து கிடப்பதை பார்த்ததும் அம்மாவின் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. மாறாக ஏதோ ஒரு பெரிய பாரம் தீர்ந்தது போன்ற ஒரு நிம்மதிதான் அவர் முகத்தில் தெரிந்தது. அன்றைய தினமே மிக எளிமையான அத்தையின் இறுதி சடங்குகள் செய்து முடிக்கப்பட்டன. பெற்ற தாயையும் இழந்து திக்கற்ற அனாதையாக நிர்கதியாய் நின்றாள் தியா. அவளது உலகம் முற்றிலுமாக இருண்டு போனது. சுடுகாட்டிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய சில மணி நேரங்களிலேயே தியா தன் தாயின் நினைவுகளில் மௌனமாக அழுது கொண்டிருந்த போது அம்மா அவள் முன்னே போய் நின்றார். ஏய், அழுது முடிச்சியா இல்லையா? அம்மாவின் குரலில் கொடூரம் தாண்டவமாடியது. பொம்பள சிரிப்பும் அழுகையும் அதிக நேரம் இருக்கக்கூடாது. வீட்டில் துணி துவைக்காம கிடக்கு, பாத்திரம் எச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கு, போய் வேலையை பாரு. இனிமே இந்த வீட்டில் சும்மா உட்கார்ந்து சோறு தின்ன முடியாது. நீ செய்கிற வேலைக்கு தான் உனக்கு தீனி. தியா தன் மெல்லிய விரல்களால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. எதிர்த்து பேச அவளுக்கு யாரும் இல்லை. ஆதரவாக நிற்க அப்பாவும் இல்லை. அன்று முதல் தியா அந்த வீட்டில் ஒரு சொந்தக்கார பெண்ணாக வாழவில்லை. கூலியே இல்லாத அவமானங்களையும் அடி உதைகளையும் மட்டுமே கூலியாக பெறும் ஒரு பிணை வேலைக்காரியாக வாழத் தொடங்கினாள். காலம் யாரை பொருட்டும் நிற்பதில்லை. அது தன் போக்கில் அதிவேகமாக உருண்டோடியது. அப்பாவும் அத்தையும் எங்களை விட்டு பிரிந்து சில ஆண்டுகள் கடந்துவிட்டன. நானும் தியாவும் பருவ வயதை எட்டி வளர்ந்து பெரியவர்களானோம். நான் நகரில் உள்ள ஒரு பிரபல கல்லூரியில் எனது இளங்கலை பட்டப்படிப்பை முடிக்கும் தருவாயில் இருந்தேன். தியா அவளுடைய வாழ்க்கை அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள்ளும் சமையலறையின் புகைக்குள்ளும் மட்டுமே அடைப்பட்டு கிடந்தது. அதிகாலை 5 மணிக்கு தொடங்கும் அவளது உழைப்பு நள்ளிரவு வரை நீளும். துணி துவைப்பது, பாத்திரங்கள் விளக்குவது, வீட்டை துடைப்பது என நாள் முழுதும் ஓய்வில்லாமல் உழைத்தாலும் அவளுக்கு கிடைப்பது என்னவோ அம்மாவின் சுடு சொற்களும் மிஞ்சிய பழைய சோறும் தான். ஆனால் விதி அவளிடம் ஒரு விசித்திரமான விளையாட்டை விளையாடியது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கிழிந்த பருத்தி சேலையை கட்டிக்கொண்டு அலட்சியமாக தலைவாரி இருந்தாலும் தியாவின் இயல்பான அழகு நாளுக்கு நாள் பளிங்கு போல மிளிர தொடங்கியது. அழகு சாதன பொருட்கள் எதுவும் இல்லாத அவளது முகத்தில் ஒரு விதமான தெய்வீக கலையும் பளிங்கு போன்ற மேனி நிறமும் அடர்ந்த நீண்ட கூந்தலும் கண்களில் ஆழமான அமைதியும் குடியிருந்தன. மறுபுறம் நான் என் அழகை பராமரிப்பதற்காக மாதா மாதம் பியூட்டி பார்லருக்கு சென்று ஆயிரக்கணக்கில் பணத்தை கொட்டினேன். ரகரகமான உடைகள், விலை உயர்ந்த ஒப்பனை பொருட்கள் என எதையும் விட்டு வைக்கவில்லை. இருந்த போதிலும் நான் தியாவின் அழகில் நிற்கும் போதெல்லாம் எனக்குள்ளே ஒருவித தாழ்வு மனப்பான்மை உருவாவதை என்னால் தடுக்க முடியவில்லை. வீட்டிற்கு வரும் தூரத்து சொந்தங்களும் தெருவில் நடமாடும் அக்கம் பக்கத்து பெண்களும் தியாவை கடந்து
செல்லும்போது ஒரு கணமாவது நின்று அவளை உற்று பார்ப்பார்கள். ஏன் சாவித்திரி, இந்த பொண்ணு யாரு? மகாலட்சுமி மாதிரி இவ்வளவு லட்சணமா பளிங்கு சிலை மாதிரி இருக்கா? ஏதோ மகாராணி வீட்டு பொண்ணு மாதிரி பிறந்திருக்கா என்று அவர்கள் அறியாமல் புகழும்போது அம்மாவின் முகம் கரியாக கன்றி போகும். அவளுக்கு என்னடி பெருமை, அனாதையா வந்து கிடக்கிறவ என்று அம்மா மனதுக்குள்ளேயே வெந்து தணிவார். தியாவின் மீது மக்கள் காட்டும் அந்த இயல்பான ஈர்ப்பு அம்மாவுக்கும் எனக்கும் உள்ளே பொறாமை எனும் கொடூரமான நஞ்சை விதைத்தது. ஒரு நாள் மதியம் என் கல்லூரி தோழிகள் சிலர் எனது வீட்டிற்கு வந்திருந்தார்கள். நாங்கள் வரவேற்பறையில் அமர்ந்து உரக்க பேசி சிரித்து கொண்டிருந்தோம். அப்போது தியா சமையலறையிலிருந்து எங்கள் அனைவருக்கும் தேநீரும் பலகாரமும் அடங்கிய தட்டை ஏந்தி வந்தாள். எந்த மேக்கப்பும் இன்றி தலையில் லேசாக முந்தானையை போர்த்தியபடி தேநீர் தட்டை மேஜை மீது வைத்த தியாவை என் தோழி சுதா வியப்போடு பார்த்தாள். ஹே மீரா, யாரடி இந்த பொண்ணு? இவ்வளவு அழகா கியூட்டா இருக்கா? உன் சிஸ்டரா என்று அவளோடு கேட்டாள். அந்த கேள்வி என் நெஞ்சில் முள்ளாக தைத்தது. எனக்குள் இருந்த பொறாமை தீ சட்டென விசிறியடிக்கப்பட்டது. நான் துளி கூட யோசிக்காமல் முகத்தை சுளித்தபடி அலட்சியமான குரலில் சொன்னேன், ஐயோ அதெல்லாம் இல்லடி, இவ எங்க வீட்டு சமையல் துணி துவைக்கிற வேலை பார்க்குற பொண்ணு, வேலைக்காரி. நான் சொன்ன வார்த்தைகள் காற்றில் அதிர்வை ஏற்படுத்தின. தியா தேநீர் கோப்பையை வைத்த கைகள் ஒரு கணம் நடுங்கின. அவளது நிமிர்ந்த பார்வையில் ஒரு நொடி ஆழமான வலியும் கண்ணீரும் அரும்பின. ஆனால் அதை அவள் யாருக்கும் காட்டிக்கொள்ளவில்லை. தலை குனிந்தபடி, வேற ஏதாச்சும் வேணுமா அக்கா என்று மெல்லிய குரலில் கேட்டுவிட்டு அமைதியாக சமையலறைக்கு திரும்பி சென்றாள். அவள் தன் வலியை வெளியே காட்டாமல் கடந்து சென்ற அந்த மௌனம்தான் எனக்குள்ளும் அம்மாவுக்குள்ளும் இருந்த வஞ்சத்தை மேலும் அதிகப்படுத்தியது. அழகாலும் குணத்தாலும் உயர்ந்திருந்த ஒரு அனாதை சிறுமியை எங்களது பொறாமையால் வீழ்த்த துடித்த எங்களது வீழ்ச்சி அங்கிருந்துதான் தொடங்கியது. நான் கல்லூரியை முடிக்கும் தருவாயை எட்டியதும் அம்மாவுக்கு என் திருமணத்தை பற்றிய சிந்தனை மட்டுமே பிரதானமாக மாறியது. என் பொண்ணுக்கு ஊரே மெச்சுற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை அமைய வைக்கணும் என்று கூறி நகரின் முன்னணி திருமண தரகர்களிடமெல்லாம் என் ஜாதகத்தை கொடுத்து தீவிரமாக வரன் தேடத் தொடங்கினார். அம்மாவின் தீவிர முயற்சிக்கு பலன் கிடைத்தது. கார்த்திக் என்ற வரன் அமைந்தது. அவன் ஒரு முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் மூத்த மென்பொருள் பொறியாளராக வேலை பார்த்து வந்தான். மாதம் 70,000 ரூபாய்க்கு மேல் நல்ல சம்பளம், சொந்த வீடு, சமூகத்தில் மதிப்புள்ள கௌரவமான குடும்பம். கார்த்திக் அவனது பெற்றோருக்கு ஒரே மகன். பார்க்கவும் மிகவும் வசீகரமாக பண்பான தோற்றத்துடன் இருந்தான். இப்படிப்பட்ட சிறந்த வரன் அமைந்தது அம்மாவுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்தது. என் மீராவுக்கு ஏற்ற ராஜகுமாரன் கிடைச்சிட்டான் என்று அம்மா நெகிழ்ந்து போனார். ஜாதக பொருத்தம் பார்த்த பிறகு கார்த்திக்கின் பெற்றோர் என்னை நேரில் பெண் பார்க்க விரும்புவதாக தெரிவித்தனர். பெண் பார்க்கும் நாளும் குறிக்கப்பட்டது. அன்று அதிகாலையிலிருந்தே வீட்டில் ஒரே பரபரப்பு. அம்மா வீட்டை பூ போல சுத்தம் செய்தார். ஜன்னல்களுக்கு புதிய திரைசீலைகள் மாட்டப்பட்டன. விலை உயர்ந்த பாத்திரங்கள் வெளியில் எடுக்கப்பட்டன. அம்மா என்னை பியூட்டி பார்லருக்கு அனுப்பி பட்டு சேலை உடுத்தி நகைகள் பூட்டி மிக அழகாக தயார் செய்தார். ஆனால் இந்த சந்தோஷத்திற்கு நடுவே அம்மாவின் மனதை கவ்வி பிடித்திருந்த ஒரே பயம் தியா காரணமாக இந்த நல்ல வரன் கை நழுவி போய்விடக்கூடாது என்பதில் அம்மா உறுதியாக இருந்தார். அவளது இயற்கை அழகும் லட்சணமும் மாப்பிள்ளை வீட்டார் கண்ணில் பட்டால் எங்கே என் மதிப்பு குறைந்து விடுமோ என்ற பொறாமை தீ அம்மாவை உறுத்தியது. பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அம்மா சமையலறைக்கு சென்று தியாவின் முன்னால் போய் நின்றார். அம்மாவின் குரலில் அப்பட்டமான எச்சரிக்கையும் மிரட்டலும் ஒலித்தன. ஏய் தியா, நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. இன்னைக்கு என் பொண்ணை பார்க்க பெரிய இடத்துல இருந்து ஆளுங்க வராங்க. நீ ஒரு நிமிஷம் கூட சமையலறையை விட்டு வெளியே வரக்கூடாது. ஹால் பக்கம் தலை வச்சு கூட பார்க்கக்கூடாது. டீ பலகாரம் எல்லாத்தையும் தட்டில் எடுத்து கதவண்ட வச்சுட்டு மீராவே எடுத்துட்டு போவா. மாப்பிள்ளை வீட்டார் கண்ணில் மட்டும் நீ பட்டாய், அப்புறம் நடக்கிறதே வேற, ஜாக்கிரதை என்று கோபமாக எச்சரித்தார். தியா எப்போதும் போல தலை குனிந்து சரிங்க மாமி, நான் வெளியே வரல என்று அமைதியாக சொன்னாள். அவள் சமையலறையின் நாலாபுற சுவர்களுக்குள் தன்னை முடக்கி கொண்டாள். மாப்பிள்ளை வீட்டாருக்காக தேநீர் போடுவது, பலகாரங்களை அழகாக தட்டில் அடுக்குவது, பாத்திரங்களை கழுவுவது என அத்தனை வேலைகளையும் சத்தமில்லாமல் தனியாகவே செய்ய தொடங்கினாள். சிறிது நேரத்தில் கார்த்திக் தன் பெற்றோருடன் எங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அம்மா முகமெல்லாம் புன்னகையோடு அவர்களை வாசலிலேயே வரவேற்று ஆசனங்களில் அமர வைத்தார். கார்த்திக் பார்க்க மிகவும் அமைதியாகவும்
நாகரிகமாகவும் இருந்தான். சிறிது நேர உரையாடலுக்கு பிறகு அம்மா என்னை அழைத்து வர என் அறைக்கு வந்தார். மீரா, பொறுமையா நட, மெல்ல பேசு, தேவையில்லாம அதிகமா சிரிக்காத என்று அறிவுரைகளை கூறி என்னை ஹாலுக்கு அழைத்து வந்தார். நான் நாணத்துடன் தலை குனிந்தபடி சென்று வரவேற்பறையில் அமர்ந்தேன். கார்த்திக்கின் அம்மா என்னை அன்போடு பார்த்து நலம் விசாரித்தார். என் கல்லூரி படிப்பை பற்றியும் என் விருப்பங்களை பற்றியும் வினவினார். நான் அம்மா கற்றுக் கொடுத்தபடியே மிகவும் அடக்கமாகவும் மெல்லிய குரலிலும் பதிலளித்து கொண்டிருந்தேன். கார்த்திக்கும் என்னை இடையிடையே மென்மையாக பார்த்து புன்னகைத்தான். பெண் பார்க்கும் படலம் மிகவும் இனிமையாகவும் சுமூகமாகவும் போய்க் கொண்டிருந்தது. கார்த்திக்கின் பெற்றோர் முகத்தில் திருப்தி தெரிந்தது. அம்மாவுக்குள் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சு என்ற பெருமிதம் பொங்கியது. ஆனால் சமையலறைக்குள் அமைதியாக வேலை பார்த்து கொண்டிருந்த தியாவிற்கும் இந்த வீட்டிற்கும் விதி வேறு ஒரு பெரிய திருப்பு முனையை எழுதி வைத்திருந்தது என்பதை அங்கு அமர்ந்திருந்த யாருமே ஊகிக்கவில்லை. ஹாலில் பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக போய்க் கொண்டிருந்தது. கார்த்திக்கின் தந்தை அப்பாவின் பழைய ஜவுளி வியாபாரத்தை பற்றியும் வீட்டின் பின்னணி பற்றியும் விசாரித்து கொண்டிருக்க அம்மா அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக பதிலளித்து கொண்டிருந்தார். கார்த்திக் அவ்வப்போது என்னை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். அம்மா ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த தேநீரையும் இனிப்புகளையும் நான் எடுத்து வந்து உபசரித்தேன். மாப்பிள்ளை வீட்டார் முகத்தில் பெரிய திருப்தி தென்பட்டது. அதே நேரத்தில் அம்மாவின் கடுமையான எச்சரிக்கைக்கு பயந்து தியா சமையலறையின் கதவை கூட நெருங்காமல் அங்கே தனியாக வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். பாத்திரங்களை அடுக்கி வைத்துவிட்டு மாப்பிள்ளை வீட்டாருக்கு 2ஆம் முறை கொடுக்க வேண்டிய காஃபிக்காக பாலை காய்ச்சி மிக்சியில் ஏதோ அரைப்பதற்காக அதை இயக்க முயன்றாள். அப்போதுதான் அந்த எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்தது. நீண்ட நாட்களாக சரியாக பராமரிக்கப்படாத அந்த பழைய மிக்சியை தியா இயக்கிய அந்த நொடி சமையலறை மின்சார அமைப்பில் திடீரென கடுமையான மின்கசிவு ஏற்பட்டது. தீப்பொறிகள் பறக்க டமார் என்ற பலத்த வெடி சத்தத்துடன் மிக்சி வெடித்து சிதறியது. சுவர்களிலிருந்து கரும்புகை எழும்பியது. அந்த பயங்கர சத்தத்திலும் திடீரென பறந்த தீப்பொறிகளினாலும் தியா முற்றிலும் மிரண்டு போனாள். உயிர் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தன் தலைமுடியும் ஆடை கலந்திருப்பதையும் கூட உணராமல் அம்மா என்று உரக்க அலறியபடி சமையலறையை விட்டு வெளியேறி ஹாலை நோக்கி ஓடி வந்தாள். அவளது அலறல் சத்தமும் வெடி சத்தமும் கேட்டு ஹாலில் அமர்ந்திருந்த அனைவரும் அதிர்ச்சியில் பதறி அடித்து கொண்டு எழுந்தனர். தியா மூச்சிறைக்க வியர்வை வலிய பயத்தால் கண்கள் அகல விரிந்திருக்க ஹாலின் நடுவே வந்து நின்றாள். தலைமுடி லேசாக கலைந்து முகத்தில் சிறு பயமும் கலந்திருக்க எந்த ஒரு செயற்கை ஒப்பனையும் இன்றி கிழிந்த பருத்தி சேலையிலும் அவளது அலாதியான இயற்கை அழகு அந்த நொடியில் அப்பட்டமாக வெளிப்பட்டது. அங்கிருந்த அனைவரும் ஒரு கணம் பேச்சு மூச்சின்றி அப்படியே ஸ்தம்பித்து நின்றனர். கார்த்திக்கும் அவனது பெற்றோரும் தியாவை உற்று பார்த்தபடி திகைத்து நின்றார்கள். நகைகள் இல்லை, பட்டு சேலை இல்லை, மேக்கப் இல்லை. ஆனாலும் அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த தெய்வீக கலையும் பளிங்கு போன்ற நிறமும் அப்பாவியான விழிகளும் கார்த்திக்கின் மனதை ஏதோ ஒரு வழியில் பலமாக தாக்கின. கார்த்திக்கின் தாய் தன் கணவரை ஒரு கணம் ஆச்சரியத்துடன் பார்த்தார். நிலைமை கையை மீறி போவதையும் மாப்பிள்ளை வீட்டாரின் கவனம் தியாவின் மீது திரும்புவதையும் உணர்ந்த அம்மா கனப்பொழுதில் சுதாரித்து கொண்டார். தன் கோபத்தை மறைத்து கொண்டு முகத்தில் ஒரு போலி புன்னகையை வரவழைத்து கொண்டார். ஐயோ, ஒண்ணுமில்லைங்க, சமையலறையில் ஏதோ பாத்திரம் கீழே விழுந்திருக்கும் போல, பயப்படாதீங்க என்று சமாளித்த அம்மா தியாவை நோக்கி ஒரு கொடூரமான பார்வையை வீசினார். பின்னர் மாப்பிள்ளை வீட்டாரிடம் இவ எங்க தூரத்து உறவுக்கார பொண்ணுங்க, பெத்தவங்களை இழந்து ஆதரவில்லாமல் அனாதையாக நின்னவ, பாவம் என்ன, நாங்கள் தான் வீட்டில் வச்சு சோறு போட்டு பார்த்துக்கிறோம், வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுப்பா என்று மிகவும் மலிவாக தியாவை அறிமுகப்படுத்தினார். கார்த்திக் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு லேசாக புருவத்தை உயர்த்தினான். தியா அம்மா சொன்ன வார்த்தைகளை கேட்டு தலை குனிந்து நடுங்கும் கரங்களால் தன் ஆடைகளை சரி செய்தபடி மௌனமாக மீண்டும் சமையலறைக்குள்ளேயே சென்று மறைந்தாள். அதன் பின்னர் ஹாலில் பழைய இயல்பு நிலை திரும்பவில்லை. கார்த்திக் ஏதோ யோசனையிலேயே இருந்தான். சில நிமிடங்கள் நாங்கள் கிளம்புறோம் அம்மா, பொண்ணு பிடிச்சிருக்கு, வீட்டில் போய் பேசிட்டு முடிவை சொல்கிறோம் என்று கூறிவிட்டு மாப்பிள்ளை வீட்டார் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் வீட்டின் பிரதான கதவை தாண்டி தெருவில் இறங்கிய அடுத்த வினாடி அம்மாவின் போலி புன்னகை மறைந்து கொடூரமான ஆத்திரம் வெடித்தது. அம்மா புயல் போல சமையலறைக்குள் பாய்ந்தார். அங்கே பயந்து நடுங்கி சுவரோரம் நின்று கொண்டிருந்த தியாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து அவளது கன்னத்தில் பலார் என ஓங்கி ஒரு அறை அறைந்தார். தியா நிலை குலைந்து கீழே விழுந்தாள்.
ஏண்டி ரதி தேவி, உன்னை எத்தனை தடவடி சொன்னேன் ஹால் பக்கம் வராதேன்னு? வேண்டுமென்றே தானடி நீ என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வெளியே வந்த? உன்னை மாதிரி ஒரு மூதேவி இந்த வீட்டில் இருக்கிறதே தப்புடி என்று கத்தியபடியே அம்மா அவளை உதைக்க பார்த்தார். தியா கன்னத்தை பிடித்து கொண்டு கண்ணீர் மல்க, இல்லை மாமி, நிஜமாவே மிக்ஸி வெடிச்சிருச்சு, பயத்தில் தான் வெளியே வந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமி என்று கதறினாள். நான் வரவேற்பறையில் நின்று இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தேன். தியாவின் இந்த இயற்கை அழகு என் மனதிற்குள்ளும் ஒரு கொடூரமான பொறாமை தீயை மூட்டி இருந்தது. அன்று விழுந்த அந்த அடி வரப்போகும் பெரிய பேராபத்தின் தொடக்கம் மட்டுமே என்பதை தியா அறிந்திருக்கவில்லை. பெண் பார்க்க வந்த அன்று கார்த்திக்கின் பார்வையில் தெரிந்த அந்த வியப்பும், மாப்பிள்ளை வீட்டார் சென்ற பிறகு எங்கள் மனதில் பரவிய பாதுகாப்பற்ற உணர்வும் அம்மாவை ஒரு அரக்கியாகவே மாற்றியிருந்தன. தியாவின் அந்த இயல்பான அழகுதான் என் வாழ்க்கைக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று அம்மா உறுதியாக நம்பினார். அந்த அழகை அழித்துவிட்டால் அவள் வாழ்நாள் முழுதும் இந்த வீட்டின் அடிமையாகவே முடங்கி போவாள் என்ற கொடூரமான எண்ணம் அம்மாவின் மண்டைக்குள் தீயாக கனன்று கொண்டிருந்தது. அதற்காக அம்மா தீட்டிய திட்டம் மனித ஈவிரக்கமற்ற ஒரு பேராபத்து. அன்று மதியம் வீடே அமைதியாக இருந்தது. அப்பா இல்லாத அந்த வீட்டில் அம்மாவின் அதிகாரத்தை எதிர்த்து பேச ஆள் இல்லை. அம்மா சமையலறைக்குள் சென்று முற்றிலும் நீரற்ற காலியான பிரஷர் குக்கரின் மூடியை இறுக்கமாக மூடி கேஸ் அடுப்பை முழு எரியளவில் பற்ற வைத்தார். குக்கருக்குள் அழுத்தம் அதிகரித்து அது ஒரு வெடிகுண்டை போல மாறும் வரை சில நிமிடங்கள் காத்திருந்தார். பின்னர் ஒன்றும் அறியாதவள் போல ஹாலுக்கு வந்து துணி தோய்த்து கொண்டிருந்த தியாவை உரத்த குரலில் அழைத்தார். ஏய் தியா, அடுப்புல பருப்பு வெந்துகிட்டு இருக்கு, கேஸை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு வாடி என்றார் மிக சாதாரணமான தொனியில். சரிங்க மாமி என்று மெல்லிய குரலில் கூறிய தியா தன் ஈர கைகளை சேலையில் துடைத்தபடி அம்மா விரித்த மரண வலையை அறியாமல் சமையலறைக்குள் அடியெடுத்து வைத்தாள். அவள் அடுப்பை நெருங்கி குக்கரின் விசையை தொட முயன்ற அடுத்த சில வினாடிகளில் டமார் என்ற பயங்கரமான இடி முழக்கத்துடன் பிரஷர் குக்கர் வெடித்து சிதறியது. குக்கரின் உலோக துண்டுகளும் கொதிக்கும் நீராவியும் அனலும் தியாவின் முகத்திலும் உடலிலும் பலமாக தாக்கின. அம்மாடி என்று அலறிய தியாவின் குரல் அடுத்த கணமே இரத்த வெள்ளத்தில் அடங்கி போனது. அவள் முகத்தில் பலத்த காயங்களுடன் சமையலறை தரையில் சுருண்டு விழுந்து மயங்கினாள். அந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். நிலைமையின் தீவிரத்தை கண்டு அதிர்ந்த அவர்கள் உடனடியாக தியாவை தூக்கி கொண்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு விரைந்தனர். என்னத்தான் பொறாமை இருந்தாலும் தியா இரத்த வெள்ளத்தில் கிடந்த கோலத்தை பார்த்தபோது எனக்குள் ஒரு கணம் உறைந்து போனது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் தியாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வெளியே வந்த மருத்துவர் மிகுந்த கவலையோடு பேசினார். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அம்மா, ஆனால் குக்கர் வெடிச்ச வேகத்தில் அவங்களோட முகத்தில் ஆழமான வெட்டுக்காயங்களும் சுட்ட தழும்புகளும் ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணோட பழைய அழகை மீட்டெடுக்கணும்னாலும் தழும்புகள் மறையணும்னாலும் உடனடியாக ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும், அதுக்கு கொஞ்சம் செலவாகும் என்றார். ஆனால் அம்மாவின் திட்டமே அதுதானே. அம்மா முகத்தில் எந்த சலனமும் இன்றி மிகவும் இரக்கமில்லாமல் பதிலளித்தார். டாக்டர், நாங்களே அனாதையாக இருக்கிற பொண்ணை வச்சு சோறு போடுறவங்க, எங்களால் அவ்வளவு பணமெல்லாம் செலவழிக்க முடியாது. உயிரை காப்பாற்றியாச்சுல்ல, சாதாரணமாக காயத்துக்கு கட்டை போட்டு தையலை போட்டு அனுப்புங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று அறுத்து கூறிவிட்டார். மருத்துவர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அம்மா கேட்கவில்லை. வேறு வழியின்றி மருத்துவர்கள் காயங்களை தைத்து கட்டு போட்டு அனுப்பினார்கள். சில வாரங்களுக்கு பிறகு தியாவின் முகத்தில் இருந்த கட்டுகள் ஒவ்வொன்றாக அவிழ்க்கப்பட்டன. கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்த தியா கதறி துடித்தாள். ஒரு காலத்தில் பளிங்கு போல மகாலட்சுமி போல மிளிர்ந்த அவளது அந்த அழகான முகம் இன்று கரடு முரடான தழும்புகளாலும் கருத்த வடுக்களாலும் முற்றிலும் உருக்குலைந்து போயிருந்தது. அவளது சிரிப்பும் இயற்கை எழிலும் அந்த ஒரே நாளில் சாம்பலாகி போயின. தான் நினைத்ததை சாதித்துவிட்ட திருப்தியில் அம்மா தன் மனதிற்குள் சிரித்து கொண்டார். தியாவின் அந்த உருக்குலைந்த முகம் இனி கார்த்திக்கின் நினைவிலோ அல்லது வேற எந்த ஆண்மகனின் மனதிலோ எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாது என்று அம்மா உறுதியாக நம்பினார். தியாவின் முகம் உருக்குலைந்து போன பிறகு வீட்டின் சூழல் மீண்டும் பழையபடி மாறியது. தன் பொறாமை தீ தணிந்த திருப்தியில் அம்மா நிம்மதியடைந்தார். முகத்தில் வடுக்களோடும்
தழும்புகளோடும் நடமாடிய தியாவை பார்க்கும்போது அம்மாவுக்குள் ஒரு கொடூரமான வெற்றி மிதப்பு இருந்தது. இனி இவளை எந்த ஆணும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான் என்ற எண்ணத்தில் என் திருமணத்திற்கான அடுத்த கட்ட வேலைகளில் அம்மா மூழ்கினார். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் மாலை கார்த்திக்கும் அவனது தாயாரும் திடீரென எங்கள் வீட்டிற்கு வந்தனர். அவர்களை பார்த்ததும் அம்மாவின் முகம் பூரிப்படைந்தது. பெண் பார்க்கும் படலம் முடிந்து சில நாட்கள் அமைதியாக இருந்ததால் திருமண தேதியை நிச்சயிக்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்று அம்மா தவறாக கணக்கு போட்டார். வாப்பா கார்த்திக், வாங்க அம்மா, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? மீரா, மாப்பிள்ளைக்கு காஃபி எடுத்துட்டு வாடி என்ற அம்மா மிக அதி தீவிரமாக உபசரிப்பில் ஈடுபட்டார். நான் முகமெல்லாம் புன்னகையோடு வரவேற்பறைக்கு வந்து அமர்ந்தேன். ஆனால் கார்த்திக்கின் முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த மென்மையான புன்னகை அன்று இல்லை. அவனது கண்கள் ஏதோ ஒரு தீவிரமான தேடலோடும் கவலையோடும் வீட்டின் நாலாபுறமும் சுழன்றன. அப்போதுதான் சமையலறையிலிருந்து குப்பைகளை அள்ளி எடுத்துக்கொண்டு பின்பக்கம் செல்ல முயன்ற தியா எதிர்பாராத விதமாக கார்த்திக்கின் கண்ணில் பட்டாள். அவளது முகத்தை பார்த்த அடுத்த வினாடி கார்த்திக் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். சில நாட்களுக்கு முன்பு வரை ரோஜா மலரை போல இயற்கை எழிலோடு மிளிர்ந்த அந்த பெண்ணின் முகம் இன்று கரடு முரடான தழும்புகளாலும் கருத்த காயங்களாலும் உருக்குலைந்து கிடப்பதை பார்த்து அவனது இதயம் துடித்தது. கார்த்திக் கணமும் தாமதிக்காமல் தன் நாற்காலியை விட்டு எழுந்து தியாவின் அருகில் சென்றான். தியா, உன் முகத்துக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்தது உனக்கு என்று கார்த்திக் பதற்றத்தோடும் ஆழமான பரிவோடும் கேட்டான். தியா பயந்து போய் அம்மா இருக்கும் திசையை பார்த்தபடியே ஒன்றுமில்லைங்க ஐயா என்று கூறிவிட்டு அகல முயன்றாள். கார்த்திக் அம்மாவை நோக்கி திரும்பினான். அவனது பார்வையில் கோபமும் அருவருப்பும் கலந்திருந்தன. அம்மா, நான் இங்க வந்திருக்கிறது உங்க பொண்ணு மீராவை நிச்சயம் பண்ண இல்லை. இந்த தியாவை என் மனைவியா ஏற்றுக்கொண்டு என்னோடு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன். நான் தியாவை நேசிக்கிறேன் என்று கார்த்திக் தீர்க்கமான குரலில் அறிவித்தான். அந்த வார்த்தைகள் வரவேற்பறையில் ஒரு பெரிய இடி போல இறங்கின. அம்மாவின் முகம் அப்படியே அதிர்ச்சியில் கன்றி போனது. நான் செய்வதறியாது உறைந்து நின்றேன். அம்மா தன் கட்டுப்பாட்டை இழந்து கத்தத் தொடங்கினார். என்னடா பேசுற நீ? புத்தி கெட்டு போச்சா உனக்கு? பெரிய மென்பொருள் பொறியாளராம், கடைசியில் என் வீட்டு வேலைக்காரியை தூக்கிட்டு போக வந்திருக்கியா? இவளை போய் நேசிக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா என்ற ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டினார். பயந்து போன தியா நடுங்கும் கரங்களோடு, இல்லை மாமி, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அப்படி எதுவும் நினைக்கல மாமி என்று கண்ணீரோடு கதறினாள். அப்போது கார்த்திக் அம்மாவை பார்த்து உரத்த குரலில் கூர்மையான கேள்விகளை எழுப்பினான். வேலைக்காரியா? அம்மா, சில நாட்களுக்கு முன்னாடி நாங்க பெண் பார்க்க வந்தப்போ இவ பெத்தவங்களை இழந்த என் சொந்த உறவுக்கார பொண்ணு, ஆதரவில்லாம இருக்கிறது நாங்க தான் வச்சு பார்த்துக்கிறோம்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு வேலைக்காரின்னு சொல்றீங்க. எது உண்மை? அம்மா பதில் சொல்ல முடியாமல் திணறி அது என்று இழுத்தார். கார்த்திக் விடவில்லை. நீங்க மறைக்க பார்த்தாலும் உண்மை மறைஞ்சிடாது அம்மா. நீங்க பெண் பார்க்க வந்த அன்னைக்கு இவளை மலிவா பேசினதுமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. விசாரிச்சப்போதான் தெரிஞ்சது இவ உங்களோட சொந்த நாத்தனார் மகள், உங்க கணவரோட கூட பிறந்த தங்கச்சியோட பொண்ணு. கார்த்திக் தொடர்ந்தான். தன் தந்தை இறந்ததுக்கு பிறகும் தாய் நோயால் துடிச்சப்போவும் அவங்களுக்கு சின்ன ஆதரவு கூட தராம கொடுமைப்படுத்தி இருக்கீங்க. இந்த சின்ன வயசுல இவளை பள்ளிக்கூடத்துல இருந்து நிறுத்தி வீட்டு வேலைக்காரியா நடத்தி இன்னைக்கு இவ முகம் இந்த நிலைமைக்கு வரதுக்கும் நீங்க தான் காரணம்னு ஊர் முழுக்க பேசுறாங்க. ஒரு அனாதை நிலைமையில இருக்கிற சொந்த தங்கச்சி மகளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? கார்த்திக்கின் ஒவ்வொரு வார்த்தையும் அம்மாவின் முகத்திரையை கிழித்து தொங்க விட்டன. கார்த்திக்கின் தாய் அருவருப்போடு அம்மாவை பார்த்தார். அம்மாவின் கொடூர முகமும் எங்கள் குடும்பத்தின் பொறாமை குணமும் அந்த ஒரே நிமிடத்தில் மாப்பிள்ளை வீட்டாருக்கு முன் அப்பட்டமாக அம்பலமாகி நின்றன. அம்மாவின் பொய்களும் நாங்கள் மறைத்து வைத்த அத்தனை கொடூரங்களும் கார்த்திக்கின் கூர்மையான வார்த்தைகளால் அம்பலப்பட்டு நிற்க வரவேற்பறையில் ஒரு மௌன புயல் வீசிக்கொண்டிருந்தது. அம்மாவால் இனி எந்த பொய்யையும் சொல்லி சமாளிக்க முடியாது என்ற நிலைமை உருவானது. அப்போது கார்த்திக் தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து லேசாக மடித்திருந்த ஒரு பழைய புகைப்படத்தை வெளியே எடுத்தான். அந்த படத்தில் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறிய வீட்டின் வாசலில் 2 சிறு குழந்தைகள் கைகோர்த்து சிரித்தபடி நின்று கொண்டிருந்தனர். கார்த்திக் அந்த புகைப்படத்தை தியாவின் கைகளில் மென்மையாக கொடுத்தான். தியா, இந்த படத்தை பார், என்னை நினைவிருக்கிறதா என்று கார்த்திக்கின் குரல் மிகவும் நெகிழ்ச்சியோடு ஒலித்தது. தியா நடுங்கும் கரங்களால் அந்த புகைப்படத்தை பார்த்தாள்.
அவளது கண்கள் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் அகல விரிந்தன. கார்த்திக் புன்னகையுடன் தொடர்ந்தான். நான் உன்னுடைய சிறுவயது பக்கத்து வீட்டு நண்பன், உன்னுடைய கார்த்திக். உன் நினைவிருக்கா தியா? நாம 2 பேரும் சேர்ந்து தெருவில் ஓடி பிடிச்சி விளையாடுவோம். உன் அப்பா எனக்கு தினமும் மிட்டாய் வாங்கி தருவாரே. என் உயர் படிப்புக்காக என் குடும்பம் அமெரிக்காவிற்கு சென்ற பிறகு நம்ம தொடர்பு விட்டு போச்சு. தியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியத் தொடங்கியது. கார்த்திகா, நீங்களா இது என்று அவளது உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன. ஆமாம் தியா, நான் தான் என்றான் கார்த்திக். அமெரிக்காவில் படிப்பை முடிச்சிட்டு இந்தியாவிற்கு திரும்பியதும் முதல்ல நான் ஓடி வந்தது உன் பழைய வீட்டிற்கு தான். ஆனால் அங்கே வீடே பூட்டி கிடந்தது. அக்கம் பக்கத்தில் விசாரிச்சப்பதான் உன் அப்பா இறந்து போன சோகமும் நீயும் உன் அம்மாவும் இந்த அத்தை வீட்டிற்கு வந்த செய்தியும் எனக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, உன் அம்மாவும் இறந்து போயிட்ட செய்தி கேட்டு நான் உடைஞ்சு போயிட்டேன். கார்த்திக் தன் தாயாரை பார்த்துவிட்டு தியாவிடம் சொன்னான். உன்னை தேடி பிடிக்கணும்னு நினச்ச நேரத்தில் தான் இந்த திருமண தரகர் மூலம் மீராவோட ஜாதகம் என் கைக்கு வந்துச்சு. உங்கள் முகவரியை பார்த்ததும் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அன்னைக்கு பெண் பார்க்க வந்தப்போ சமையலறையில் இருந்து ஓடி வந்த உன்னை பார்த்த உடனே நான் அடையாளம் கண்டுகிட்டேன் தியா. உன் முகத்தில் இருந்த அந்த அப்பாவியான பார்வையும் அடையாளமும் என் மனசில் அப்படியே இருந்தது. கார்த்திக் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு சுவரோரம் ஒடுங்கி நின்ற அம்மாவையும் என்னையும் வெறுப்போடு பார்த்தான். அன்னைக்கே உன்னை என்னோட கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீ எந்த சூழலில் வாழ்கிறேன்னு முழுசாக தெரிஞ்சுக்க விரும்புனேன். விசாரிச்சப்போதான் இந்த வீட்டில் உன்னை மனுஷியாவே நடத்தாம உன்னை ஒரு அடிமையாக வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சது. இந்த அசிங்கமான பொறாமை பிடிச்சவங்க மத்தியில் உன்னை ஒரு நிமிஷம் கூட விடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு என் அம்மாவோட வந்தேன் என்றான். கார்த்திக் தியாவின் அருகில் சென்று அவளது கரங்களை மிகவும் கனிவோடு உரிமையோடு பற்றி கொண்டான். தியா, உன் முகம் இப்போ எப்படி வேணா உருக்குலைஞ்சி இருக்கலாம். ஆனால் என் மனசில் இருக்கிற உன் முகமும் உன் மீதான என் அன்பும் என்னைக்குமே மாறாது. இனிமேல் இந்த நரகத்தில் உன்னை ஆளாளுக்கு காயப்படுத்துகிற இந்த மனிதர்கள் மத்தியில் நீ ஒரு கணம் கூட இருக்க வேண்டாம். வா என்னோடு, உனக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று அழைத்தான். தியாவால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் விம்மி அழுதாள். இத்தனை ஆண்டுகள் அவளை சூழ்ந்திருந்த இருள் அகன்று அவள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் பிறந்ததைப் போல உணர்ந்தாள். அவள் கார்த்திக்கின் கரங்களை இறுக பற்றி கொண்டாள். கார்த்திக் தியாவின் கைகளை பிடித்து கொண்டு கம்பீரமாக வீட்டின் பிரதான கதவை நோக்கி நடந்தான். அவனது தாயாரும் திவ்யாவின் தோளை அன்போடு அணைத்தபடி உடன் சென்றார். அம்மாவும் நானும் என்ன செய்வதென்று தெரியாமல் தொண்டை அடைக்க வார்த்தைகளின்றி ஊமையாக நின்றோம். இத்தனை காலம் நாங்கள் விதைத்த பொறாமையும் கொடுமையும் இன்று எங்களையே தனிமையில் அவமானத்தில் நிறுத்தி இருந்தது. நாட்கள் உருண்டோடின. தியா அந்த நரகத்திலிருந்து வெளியேறிய பிறகு எங்கள் வீட்டின் ஒவ்வொரு செங்கலிலும் ஒரு விதமான அபசகுணமான மௌனம் ஆட்கொண்டது. சில மாதங்களிலேயே கார்த்திக்கும் தியாவும் முறைப்படி திருமணம் செய்து கொண்ட செய்தி எங்களுக்கு தெரிய வந்தது. கார்த்திக்கின் அன்பும் அவனது குடும்பத்தாரின் கனிவும் தியாவின் காயங்களை மெல்ல மெல்ல ஆற்றின. அவளது முகத்தில் இருந்த தழும்புகள் எதுவுமே கார்த்திக்கின் குடும்பத்திற்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. தியாவின் தூய்மையான மனதையும் குணத்தையும் மட்டுமே அவர்கள் நேசித்தார்கள். தியா தன் வாழ்க்கையின் மிக சிறந்த மகிழ்ச்சியான நாட்களை வாழத் தொடங்கினாள். ஆனால் எங்கள் வீட்டில் காலம் தன் கணக்கை தீர்க்க தொடங்கியது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் எனும் நியதி எங்கள் கதவை தட்டியது. தியாவிற்கு நாங்கள் செய்த துரோகமும் கொடுமையும் ஊர் முழுவதும் தீயாக பரவியதால் எனக்கு வரன் தேடுவது மிக பெரிய சவாலாக மாறியது. அம்மாவின் குணத்தையும் எங்கள் குடும்பத்தின் பொறாமை பின்னணியையும் அறிந்த சுற்றியுள்ள வீட்டார் யாருமே எனக்கு வரன் கொடுக்க முன்வரவில்லை. வந்த பல நல்ல வரன்கள் ஏதேதோ சிறு சிறு காரணங்களால் கடைசி நேரத்தில் தட்டி போயின. நாளுக்கு நாள் என் வயது ஏறிக்கொண்டே போக அம்மாவுக்குள் பதற்றமும் பயமும் மேலோங்கியது. கடைசியாக பல போராட்டங்களுக்கு பிறகு பக்கத்து நகரத்தில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரியும் ஒருவருக்கு என்னை பெண் பேசி முடித்தார்கள். அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் என்றாலும் இனிமேல் வரன் கிடைக்காது என்ற பயத்தில் அம்மா அந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். திருமண நாளும் குறிக்கப்பட்டது. மண்டபம் பதிவு செய்யப்பட்ட அத்தனை ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. நாளை திருமணம். வீடு முழுவதும் உறவினர்களின் நடமாட்டமும் பரபரப்பும் நிறைந்திருக்க வேண்டிய இடத்தில் எங்கள் குடும்பத்தின் கெட்ட பெயரால் மிக சில உறவினர்களே வந்திருந்தனர். அன்று இரவு திருமணத்திற்கு முந்தைய நாள் அம்மா திருமண புடவைகளையும் நகைகளையும் சரிபார்த்துவிட்டு சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அம்மாவுக்கு குடிக்க தண்ணீர் எடுப்பதற்காக நான் சமையலறைக்குள் அடியெடுத்து வைத்தேன். அடுப்பில் பால் கொதித்து கொண்டிருந்தது. நான் சற்று கவனக்குறைவாக தண்ணீரை குவளையில்
முகர முயன்ற அந்த வினாடியில் விதியின் கொடூர கரம் என் மீது பட்டது. அடுப்பின் வெளிப்பக்க சுவரில் என் பட்டு சேலையின் முந்தானை எதிர்பாராமல் பற்றி கொண்டது. பட்டு சேலை என்பதால் தீச்சுடர் நொடி பொழுதில் விசிறி அடித்து என் உடலை நோக்கி மிக அதிவேகமாக பரவத் தொடங்கியது. அம்மா, தீ பிடிச்சிருச்சுமா, அம்மா காப்பாத்துங்க என்று நான் அலறிய அலறல் வீடே அதிரும் வகையில் ஒலித்தது. அம்மா பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார். ஆனால் அதற்குள் தீ என் சேலையில் பின்பகுதியில் படர்ந்து என் கைகளையும் கழுத்தையும் முகத்தின் ஒரு பக்கத்தையும் கொடூரமாக பொசுக்க தொடங்கி இருந்தது. அம்மா தன் கையில் இருந்த துணியை வச்சு தீயை அணைக்க போராடினார். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தண்ணீரையும் துணிகளையும் போட்டு தீயை அணைத்து என்னை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றனர். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சைக்கு பிறகு நான் உயிர் தப்பினேன். ஆனால் மறுநாள் காலை கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தபோது என் உலகமே நொறுங்கி சாம்பலானது. என் முகத்தின் ஒரு பகுதி முழுமையாக தீ காயங்களால் கருகி விகாரமான தழும்புகளோடு உருக்குலைந்து போயிருந்தது. அன்றைக்கு தியாவின் முகத்தில் குக்கர் வெடித்து என்ன தழும்புகள் உருவானதோ அதே தழும்புகள், அதே வேதனை இன்று என் முகத்தில் பதிந்திருந்தன. செய்தி அறிந்து வந்த மாப்பிள்ளை வீட்டார் என் கோலத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தனர். இப்படி உருக்குலைந்த பெண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி ஒரே அடியில் திருமணத்தை நிறுத்திவிட்டு சென்று விட்டனர். என் திருமண கனவுகள் அனைத்தும் அந்த ஒரே இரவில் கருகி போயின. அன்று தியாவின் அழகை பார்த்து பொறாமைப்பட்டு அவளது முகத்தை அழிக்க அம்மா தீட்டிய அதே சதி இன்று அதே தீயின் வடிவில் வந்து என் வாழ்க்கையையே சாம்பலாக்கி இருந்தது. மருத்துவமனை அறையின் சுவர்கள் அச்சமூட்டும் வெண்மை என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. கட்டிலில் படுத்திருந்த என் உடலெங்கும் சுட சுட வேதனை. முகத்தின் ஒரு பகுதி முழுமையாக தையல்களாலும் கருத்த காயங்களாலும் விகாரமடைந்திருந்தது. அம்மா காப்பாற்றுங்கள் என்று அன்று சமையலறையில் நான் அலறிய அலறல் இன்னமும் என் காதுகளுக்குள்ளேயே எதிரொலிப்பது போல் இருந்தது. அம்மா ஓடி வந்து நீரையும் துணிகளையும் போட்டு தீயை அணைப்பதற்குள் என் முகமும் கழுத்தும் உடலும் கொடூரமாக பொசுங்கிவிட்டன. சிகிச்சை முடிந்து முகம் முழுவதும் சுற்றப்பட்டிருந்த கட்டுகளை மருத்துவர்கள் அவிழ்த்தபோது பயத்தோடு கண்ணாடியை பார்த்த என் கத்தல் அடங்கவே இல்லை. கண்ணாடியில் தெரிந்தது என் முகமே இல்லை, உருக்குலைந்து தழும்புகளோடு நின்ற ஒரு விகாரமான உருவம். அன்று ஒரு நாள் பிரஷர் குக்கர் வெடித்து தியா இரத்த வெள்ளத்தில் கிடந்தபோது அவள் அனுபவித்த அதே வலி, அதே நெஞ்சை பிளக்கும் வேதனை, அதே தழும்புகள் இன்று துளி மாறாமல் என் முகத்தில் விபத்தை பற்றி கேள்விப்பட்ட மாப்பிள்ளை வீட்டார் கணமும் யோசிக்காமல் இப்படிப்பட்ட பெண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக ஆக்க முடியாது என்று கூறி திருமணத்தை உடனடியாக நிறுத்திவிட்டனர். என் திருமண கனவுகள் எதிர்காலம் அனைத்தும் அந்த தீயில் கருகி சாம்பலாகின. அம்மா என் கட்டில் அருகே அமர்ந்து தன் தலையில் அடித்து கொண்டு கதறி அழுதார். ஐயோ மீரா, உன்னை இப்படி பார்க்க முடியலையடி. நாங்கள் அந்த அனாதை தியாவுக்கு செய்த கொடூரமான பாவம்தான் இன்னைக்கு தெய்வ குற்றமாக வந்து உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது மீரா. அவள் கண்ணீரும் சாபமும் நம்மை சும்மா விடலடி என்று அம்மா விம்மி விம்மி அழுதார். அம்மாவின் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரிலும் பச்சையான மனசாட்சியின் உறுத்தல் தென்பட்டது. ஆனால் காலம் கடந்துவிட்ட மன திருந்துதலால் என்ன பயன்? அன்று அந்த மருத்துவமனை அறையில் வேதனையின் உச்சத்தில் இருந்தபோதுதான் எனக்கு அந்த பேருண்மை தெளிவடைந்தது. மனிதனின் உண்மை அழகு அவனது வெளி தோற்றத்திலோ பொலிவான முகத்திலோ இல்லை, அவனது குற்றத்திலும் தூய்மையான மனிதநேயத்திலும் தான் இருக்கிறது. நாம் அடுத்தவர்களுக்கு செய்யும் அநீதியும் துரோகமும் ஒருபோதும் வீண் போகாது. அது வட்டியும் முதலுமாக நம் வாழ்நாளிலேயே நமக்கே திரும்ப வந்து சேரும். தியா தன் கனிவான குணத்தாலும் சகிப்புத்தன்மையாலும் இன்று கார்த்திக்கின் அன்பான அரவணைப்பில் ஒரு புதிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தொடங்கிவிட்டாள். ஆனால் பொறாமையாலும் அகந்தையாலும் நிறைந்திருந்த நானும் அம்மாவும் பிறருக்கு வெட்டிய குழிக்குள் நாங்களே விழுந்து தீராத தழும்புகளுடனும் ஆறாத மனவேதனையுடனும் இருண்ட எதிர்காலத்தை சுமந்தபடி தனிமையில் முடங்கி போனோம். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.